ஹாய், வெல்கம் டு டெட் ட்ரேட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து கிரிப்டோ ஏர்ட்ராப் பற்றின ஒரு வீடியோ. நம்ம நார்மலாக ட்ரேடிங் ரிலேட்டட் வீடியோஸ் போடுவோம்ல, அந்த மாதிரி வீடியோஸ் கிடையாது. ஸோ இந்த வீடியோ நான் ஏன் அப்லோட் பண்ணுறேன்னா, நம்மளோட சேனலில் நிறையா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என் டிஸ்கார்ட்லேயுமே ஆகாஷ்னு ஒருத்தர் காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்காரு. அவர் ஃப்ரீயாக வர கிரிப்டோ ஏர்ட்ராப்ஸ்லாம் அட்டன் பண்ணி மந்த்லி ஒரு ₹1000 பக்கமாக ஏர்ன் பண்ணுவார். ஸோ பார்க்கும்போது சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் காலேஜ் படிக்கும்போது ஒரு ₹1000ங்கிறது ஒரு பேக்கெட் மணி மாதிரி யூஸ் ஆகும். ஸோ அதனால நான் அவர்கிட்ட கேட்டேன், நீ எப்படி வந்து அதை அட்டன் பண்ணுவீங்க என்ன ஏதுன்னு கேட்டேன். எனக்கு சுத்தமாக அதை பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ அண்ட் தென் நான் அவர்கிட்ட ஒரு வீடியோ மாதிரி ரெக்கார்டட் வீடியோ மாதிரி கிடைக்குமான்னு கேட்டு இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அந்த வீடியோ வந்து அந்தளவுக்கு கிளியராக இல்லை. ஸோ அதனால் நான் மறுக்க அவர்கிட்ட இன்னும் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணி சென்ட் பண்ணுங்கள், நான் வந்து அதை யூடியூப்பில் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால் அவர் மேக் பண்ணி சென்ட் பண்ணிட்டாரு. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே கிரிப்டோ ஏர்ட்ராப் எப்படி அட்டன் பண்ணுறது, ஃப்ரீ காஸ்ட் தான், எதுவுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஸோ அவர் எப்படி அட்டன் பண்ணுவார், அது எல்லாமே வந்து ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் மாதிரி பண்ணி என்னென்ன வெப்சைட் யூஸ் பண்ணணும், எப்படி வந்து வேலெட்லாம் க்ரியேட் பண்ணுறது, எல்லாமே வந்து அவரே இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருப்பார். ஸோ இதை தாண்டி இந்த வீடியோவை தாண்டி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் டிஸ்கார்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் வந்து அங்கே வந்து ஆகாஷ் ப்ரோ இருப்பார். நீங்கள் வந்து அங்கே வந்து அவர்கிட்ட என்ன கிளியர் பண்ணணுமோ கிளியர் பண்ணிக்கோங்க டவுட்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ இப்போ அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ முதல்ல சொன்ன மாதிரி புரியலன்னா டிஸ்கார்டில் வந்து கேளுங்க, கண்டிப்பாக அவர் ஹெல்ப் பண்ணுவார். ஃபஸ்ட்டு கிரிப்டோ ஏர்ட்ராப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மார்க்கெட்டுக்கு வர காயின்ஸை வந்து நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஃப்ரீயாக கொடுப்பான். இன்னும் கொஞ்சம் ரொம்பவே சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்கள் ஊரில் வந்து ஒரு பிரியாணி கடை ஓப்பன் பண்ணுறான் அப்படின்னா, ஃபஸ்ட் டே வரப்போ வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயாக, ஒன்று வாங்கினா இன்னொன்று, அந்த மாதிரி ஆஃபர்ஸ் கொடுப்பானே, அதே மாதிரி தான் இதில் வந்து என்னென்னா, அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறப்ப இதை மாதிரி நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கோம், நீங்கள் வந்து இப்போலேருந்தே ஒரு சில டாஸ்க்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ரிவார்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிப்போம். இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃப்ரீயாக பண்ணுறது, காசு கட்டி பண்ணுறது, இது மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. அதெல்லாம் போக போக பார்க்குவோம். இந்த வீடியோ வேணால் ஃபுல்லாக பாருங்கள், சரியா? நீங்கள் இது வந்து என்னென்னா கிரிப்டோ ரேங்க், இதில் தான் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து ஏர்ட்ராப் அட்டன் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட வந்து இது ஒரு அனலைஸ், கிரிப்டோவை பற்றி அனலைஸ் பண்ணுற ஒரு வெப்சைட், சரியா? இதில் வந்து நம்ம ஒரு காயினை பற்றி அனலைஸ் பண்ணலாம். அதில் வந்து புதுசாக வரப்போகிற காயினையும் பற்றி அனலைஸ் பண்ணலாம். அதாவது வந்த காயினையும் அனலைஸ் பண்ணலாம், புதுசாக வரப்போகிற காயினையும் அனலைஸ் பண்ண முடியும், சரியா? இதில் நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல கரன்சிஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து 35,823 காயின் இருக்குது. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% ஆஃப் காயின்ஸ் வந்து ஏர்ட்ராப் மூலிமா வந்தது தான். அந்த ஏர்ட்ராப் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இருக்கலாம். இப்போ வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ஏர்ட்ராப்னா என்ன அப்படின்ட்டு. அடுத்து இப்போ நம்ம ஒரு ஏர்ட்ராப் அட்டன் பண்ண போகிறோம், நமக்கு என்னென்ன விஷயம்லாம் வேணும்? ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு வேலெட்டு, அடுத்து சோஷியல் மீடியா பேஜஸ், ஒரு சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சு, அடுத்து நம்ம அந்த இதில் ஒரு ஆன்சைன் ஆக்டிவிட்டி பண்ணணும். இது எல்லாத்த பற்றி நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் கஸ்டோடியல் வேலெட் அப்படின்னா, நான் கஸ்டோடியல் வேலெட்டை வந்து டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச் அப்படிம்பாங்க, டிஎக்ஸ். இதில் வந்து நம்ம வந்து கேஒய்சிலாம் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு வந்து நம்மளை வச்சுருக்க அமௌண்ட்டை வந்து நம்ம டிஜிட்டலாக வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இதை மாதிரி ஒரு வேலெட் வந்து நம்ம ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு முக்கியமாக வேணும். அது வந்து நம்ம செயினை பொறுத்து மாறும். இது கொஞ்சம் இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது ஸ்டார்டிங்கில், இதை நான் போக போக சொல்கிறேன். சொலனாக்கு வேலெட் இது மாதிரி வந்து இப்போ சொன்னால் புரியாது, அதை நான் கொஞ்சம் போக போக சொல்கிறேன், சரியா? மோஸ்ட்லி வந்து ஏர்ட்ராப்க்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஒரே ஒரு வேலெட் வந்து ஓகேஎக்ஸ். அடுத்து மெட்டாமாஸ்க். இதுக்கும் அதாவது ஓகேஎக்ஸ்க்கும் மெட்டாமாஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லை. மெட்டாமாஸ்கோட ஓகேஎக்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப ஓகேஎக்ஸில் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருப்போம், சரியா? அது எப்படி நான் இது பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நம்மளோட எக்ஸ்டென்ஷனை ஆட் பண்ணிக்கணும். அதாவது இப்போ வந்து நீங்கள் ஃபோனில் பார்க்குறீங்க, அதாவது உங்கள்கிட்ட ஃபோன் தான் இருக்குது, லேப்லாம் இல்லை அப்படின்னா கிவி ப்ரௌசர் நீங்கள் வந்து ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா கிவி ப்ரௌசர் யூஸ் பண்ணி ஃபோனில், லேப்பில் அப்படின்னா நீங்கள் நார்மலாக க்ரோம்லேயே யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஓகேஎக்ஸ் வேலட் எக்ஸ்டென்ஷன், சாரி வேலட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னு இடத்துல வரும். இதை வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கணும் எக்ஸ்டென்ஷனில். ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு சின்ன சின்ன ப்ராசஸ் இருக்குது, அதை எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். இப்போ ஆட் ஆகட்டும். ரைட்டு, உள்ளே வந்தோடனே உங்களுக்கு இப்படி தான் கேட்கும், கிரியேட் இம்போர்ட். இம்போர்ட் அப்படிங்கிறது நம்மள்கிட்ட ஆல்ரெடி வேலட் இருக்குது, சரியா? முன்னாடி ஒரு வேலட் இருக்குது, அதை வந்து இதில் நான் கொண்டு வரேன் அப்படின்னா இம்போர்ட் கொடுக்கணும்.
போட் கொடுத்தீங்க அப்படின்னா சீட் ஃபேஸா ப்ரைவேட் கீயா அப்படின்னு கேட்கும். இதை நம்ம ஹார்ட்வேர் வாலெட்டாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஹார்ட்வேர் வாலெட் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கறது ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஹார்ட்வேர் வாலெட் அப்படிங்கிறது நம்ம கையில் ஃபிசிக்கலாக இருக்கும் அந்த வேலெட். இப்போ நான் வந்து நம்மள்ட்ட எதுவும் இல்லை, கிரியேட் தான் பண்ண போகிறோம். கிரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா சீட் ஃபேஸை வச்சு தான் பாஸ்வேர்டு ஃபஸ்ட் அதாவது நீங்கள் உள்ளே வர்றதுக்கு ஒரு வெரிஃபைட் பாஸ்வேர்டு ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து இப்போ ஒரு சீட் ஃபேஸ் ஷோ ஆகும். அதாவது இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம். இப்போ ஃபஸ்ட்டு போட்டிங்க தெரியுமா ஒரு பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டு மிஸ் ஆனாலும் இதை வச்சு நம்மளால் ரெக்கவர் பண்ணிக்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் வந்து இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட்டோ நீங்கள் வந்து ஃபோனில் பண்ணுறீங்க, அதாவது இது ஃபோனில் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து உங்களால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. அதனால் ஜஸ்ட்டு லேப்பில் பண்ணுறீங்க அப்படின்னா இதை ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபோனில் பண்ணுறீங்க அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க. சரியா? நான் இப்போ நோட் பண்ணிக்கிறேன். நோட் பண்ணதுக்கப்புறமா நோட் டவுன் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து கேட்கும். மோஸ்ட்லி இதே மாதிரி தான் மற்ற, அதாவது என்னென்னா மெட்டாமாஸ்க் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் இருக்கும். ஃபோர்த்தில் என்ன இருக்குது, ஃபோர்த்தில் 10ஆவதாக இருந்தது, 12ஆவதாக இருந்தது கொடுத்துட்டீங்க அப்படின்னா க்ரியேட் பண்ணியாச்சு. ஒரு வேலட் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் நார்மலாக. இப்போ நம்ம வேலட் க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? அடுத்து என்னென்ன விஷயம் வேணும் அப்படின்னா நார்மலாக டெலிகிராம், டிஸ்கார்ட், ட்விட்டர் இது 3 கம்பல்சரி வேணும். அடுத்து வந்து ஒரு சில கம்பெனிஸ் வந்து அவங்களோட ஓன் வெப்சைட் ஏதாவது விசிட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் வந்து ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்க. மோஸ்ட்லி வந்து இது இது 3 தான் கம்பல்சரி, எல்லாத்துலேயும் இருக்கிறது இது 3 கம்பல்சரி இருக்கும். சரியா? போனத்தை பற்றியுமே அடுத்தடுத்து பின்னாடி பார்ப்போம். அடுத்து ஒரு அதாவது என்னென்னா இந்த ஐடென்டிஃபை வெரிஃபிகேஷன் இருக்குல்ல, இது வந்து எல்லா இடத்துலையும் கேட்க மாட்டான். எல்லா ஏர்ட்ராப்புக்கும் இந்த ஐடென்டிஃபை வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது கேட்க மாட்டான். மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் கேட்கறது இந்த இதுதான் கேட்பான். அதாவது இந்த வேலட்டை தான் கேட்பான். இந்த அதாவது சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கேஒய்சி பண்ணி ப்ராப்பராக அவரோட பர்சனாலிட்டி எல்லாமே கொடுத்து ஒரு ப்ராப்பராக ஒரு சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து கிரியேட் பண்ணியிருப்போம் ஒரு கம்பெனி. ஓகேவா? அதில் வந்து இதெல்லாம் பெஸ்ட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சென்ட்ரலைஸ் இந்த காயின் மார்க்கெட் கேப் அப்படிங்கிறதுமே கிட்டத்தட்ட முன்னாடி பார்த்தோம்ல, அதாவது கிரிப்டோ ரேங்க் பார்த்தோம்ல, இதை மாதிரி தான். இதே மாதிரி இது ஒரு வெப்சைட் தான். இதில் வந்து நம்ம எல்லா காயின்ஸையும் அனலைஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பினான்ஸ் தான் வந்து ஹை வால்யூம் வச்சுருப்போம். அதாவது ட்ரேட் வால்யூம் வந்து அதிகமாக இருக்கிறது பினான்ஸ் தான். இது வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 24 ஹவர்ஸில் உள்ள வால்யூம். பையன்ஸில் வந்து இந்த அமௌண்ட்டுக்கு நடந்து. சரியா? மோஸ்ட்லி நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுமே டாப் 10ல் க்ரியேட் பண்ணிக்க. சரியா? நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சு, ஒரு டொமஸ்டிக் எக்ஸ்சேஞ்சு வச்சுக்கோங்க. பினான்ஸு, ஓகேஎக்ஸு, பிட்கெட் இதெல்லாம் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிங்க. ஆனால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ஓகேஎக்ஸில் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த வெப்சைட் வந்து பேன் பண்ணிட்டாங்க. மற்றபடி பினான்ஸும் பிட்கெட்டும் வந்து எஃப்ஐ, அதாவது இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணி. சரியா? முடிஞ்ச வரைக்கும் டாப் 10ல் நீங்கள் எது வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து எல்லாமே வந்து மாறிக்கிட்டு தான் இருக்கும். இந்த இடத்துல உள்ளது தான். ஆனால் மோஸ்ட்லி ஃபஸ்ட்டில் இருக்கிறது பினான்ஸ் தான். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த இது புரிஞ்சிருக்கும். அடுத்து ஆன்சைன் ஆக்டிவிட்டீஸ். ஆன்சைன் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு டோக்கனை, அதாவது உங்களுக்கு வரப்போகிற ஒரு ஏர்ட்ராப்போட காயினை வந்து உங்களுக்கு ஸ்வாப் பண்ணவும் தெரியணும், அதை பிரிட்ஜ் ஸ்டேக் பண்ணுற மாதிரி தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான், இதெல்லாம் பண்ண தான் உங்களுக்கு வருமே. ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ நான் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஆக்சுவலாக வந்து ஒரு ஏர்ட்ராப்பில் இப்போதைக்கு கரண்ட்டில் போயிட்டு தான் இருக்கு. இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஏர்ட்ராப் தான். சரியா? நம்ம அந்த நிறைய டைப்ஸ் இருக்குன்னு சொன்னோன்னா அதில் வந்து இது ஒரு டைப்பு. நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் என்னோட வேலட்டை.
இதே மாதிரி தான், அதாவது உங்கள்கிட்ட உள்ள வேலட் இருக்குல்ல, இதே மாதிரி தான் நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு வழியாக கனெக்ட் ஆகிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நம்ம டெய்லி செக்இன் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு வந்து 10 இவங்க டோக்கன் கொடுப்போம், அதாவது பிஎஸ்டி இவங்க டோக்கன் கொடுப்பாங்க. அதை வந்து அந்த லாஸ்ட் ஸ்டெப், அதாவது இந்த ஸ்வாப் பிரிட்ஜ் செக்யூரிட்டி தான் இருக்குல்ல, இதை வந்து இப்போ நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் இந்த இடத்துக்கிட்ட எந்த காயின் பண்ணணுமோ, அதாவது உங்கள்கிட்ட எந்த காயின் இருக்கோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது மாற்ற போகிறீங்க அப்படிங்கிறது இப்படியாக மாற்றிட்டு என்கிட்ட மொத்தமாக வந்து 38 இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதில் ஒரு 10 மாற்றுறேன். 10 மாற்றிட்டு ஸ்வாப் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துக்கிட்ட வந்து ஸ்வாப் ஆகிடும். சரியா, இது வந்து ஸ்வாப். அடுத்து வந்து பாரோ பண்ணுறேன். இப்போ என்கிட்ட வந்து பாரோ அப்படின்னா ஜஸ்ட் நம்ம கடன் வாங்குவோம். சரியா, நம்மள்ட்ட இருக்கிறதையும் கடன் வாங்குவோம், சப்ளையர் நம்மள்ட்ட இருக்கிறதை கொடுப்போம், நம்மள்ட்ட இல்லாத கடன் வாங்குவோம். இதில் வந்து அந்த ரெண்டுத்தையுமே பண்ணணும். இது வந்து ஒவ்வொரு ஏர்ட்ராப்புக்கும் மாறும். இவன் சொல்லியிருக்கிறது நீங்கள் ரெண்டையுமே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் சப்ளை மட்டும் பண்ணுங்க, பாரோ பண்ணாதீங்க மாதிரி சொல்லுவாங்க. என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாரோ பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அந்த இடத்துல பாரோ அப்படிங்கிறதுக்கு என்கிட்ட உள்ளது இது ஒர்க்கு பாருங்க. இதில் வந்து 0.1 இருக்குது. நீங்கள் பாரோ பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக பாரோ பண்ணுங்க. சரியா, அவ்வளவு தெரிஞ்சிருக்கும். கடன் நம்ம எப்பவுமே கம்மியாக தான் வாங்க. ஆனால் நம்ம கொடுக்கறத எவ்வளோ வேணாலும் கொடுக்கும், மேக்ஸ் கொடுக்கும். ஜஸ்ட் இதை மாதிரி தான், இந்த ப்ராசஸ் தான் இந்த இடத்துல இருக்கிறது. ஸ்வாப் பிரிட்ஜ் எல்லாமே. இந்த பிரீச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸ்சேஞ்சில் இது வந்து நான் எக்ஸ்சேஞ்சில் காட்டுறேன். சரியா, இந்த இடத்துல ஸ்வாப் அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிரீச், அதாவது உங்கள்கிட்ட எத்தீரியம் அட்ரஸில் ETH இருக்கும், அதை வந்து நீங்கள் பிஎன்பியாக மாற்றுறீங்க அப்படின்னா மாற்றிக்கலாம். இதுதான் பிரீச். ஒரு பிளாக் செயின்லேருந்து இன்னொரு பிளாக் செயினுக்கு நம்ம மாற்றுறோம். சரியா, இது ஏன் நான் இதில் வேலட்டில் காமிச்சேன் அப்படின்னா அது வந்து ஒரு கிரிப்டோ டாஸ்காக இருக்குது. ஸோ உங்களுக்கு அதில் பார்க்குறப்ப ஓரளவு புரியும் அப்படின்னு அதில் காமிச்சேன். அதில் வந்து பிரிட்ஜ் ஆப்ஷன் இல்லை, அதனால தான் இதை வந்து நான் இதில் காட்டுறேன், வேலட்டில் காட்டுறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஏர்ட்ராப் அட்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன விஷயம்லாம் வேணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் எப்படிலாம் அலௌன்ஸ்மெண்ட் பண்ணுவான் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது உங்களுக்கு வந்து என்னென்ன வேணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அடுத்து அவன் வந்து எப்படிலாம் வந்து அலௌன்ஸ்மெண்ட் பண்ணுவான் அடுத்தடுத்து அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த வெப்சைட்டில் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். இந்த வெப்சைட்டில் வந்து ஹாட் ஏர் ஆக்டிவிட்டி ஆப்ஷன் இருக்கு, இதுக்குள்ளே வந்துடுங்க. ஹாட் ஏர் ஆக்டிவிட்டி அதாவது உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ஏர்ட்ராப்ஸ் தான். அதாவது இங்கே பார்க்குற நீங்களாம் இதெல்லாம் வந்து என்னென்னா அதாவது ரன்னிங்கில் இருக்குது. இதெல்லாம் புதுசு இல்லை, கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நாள் ஆயிருக்கு இது எல்லாமே. இதை நான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த இடத்துல காஸ்ட் அப்படிங்கிறது போட்டிருக்குல்ல, இந்த ஏர்ட்ராப் நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு விதமான காஸ்ட்டும் தேவையில்லை. அதே மாதிரி ஒரு தோராயமாக வந்து இவனை டைம் கொடுத்துருப்பான், ஒரு 1 hour ஆகும் அந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவ்வளோ நேரம் ஆகாது. சரியா, அடுத்து அப்டேட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இவன், அதாவது இந்த கிரிப்டோ ரேங்க் வந்து இந்த ப்ராஜெக்டை அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்கோர் மாதிரி கொடுப்பான், ஸ்டேட்டஸ். அதாவது இவன் கன்ஃபார்மாக ஏர்ட்ராப் கொடுப்பான், ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது அப்படிங்கிறத மீன் பண்ணுறது தான் இந்த கன்ஃபார்ம் பொட்டன்ஷியல். இது ரெண்டுத்துக்கும் இதான் வித்தியாசம். சரியா, இவன் வந்து இந்த ப்ராஜெக்ட், அதாவது பின் ஏஐ அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டுக்கு மொத்தமாக ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்க அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 மில்லியன். இந்த 10 மில்லியனுமே ஏர்ட்ராப் கொடுப்பானா அப்படிங்கன்னா கிடையாது. இந்த 10 மில்லியனில் ஒரு சில பர்சன்டேஜ் தான் நமக்கு ஏர்ட்ராப் கொடுப்பானே. சரியா, இந்த இடத்துக்கிட்ட நியூ ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, இதுக்கு அதாவது நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இது வந்து டெய்லியுமே செக் பண்ணி பாருங்கள். நியூ ஆக்டிவிட்டியில் இது எல்லாமே புதுசாக வந்திருக்கு. அதாவது வந்து என்னென்னா இன்றைக்கி, அதாவது இன்றைக்கி தேதி எத்தனை 12, சாரி நேற்று எல்லாமே அலௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நேற்று இதை மாதிரி இந்த டேட்டில் அலௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, இப்போ உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த ஏர்ட்ராப்புக்கு $5 வேணும்.
இந்த ஏர்ட்ராப்புக்கு $1 வேணும். இது வந்து பொட்டன்ஷியல், இது கன்ஃபார்மாக ஏர்ட்ராப் கொடுக்குறான். இந்த ஏர்ட்ராப்புக்கு $15 வேணும். இதை மாதிரி ஒவ்வொரு ஏர்ட்ராப்புக்கும் ஒரு சில இது க்ரைட்டீரியா இருக்கும். சரியா? இப்போ அடுத்து இந்த இடத்துல ஒயிட் லிஸ்ட் அப்படின்னு போட்டிருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஒரு ஏர்ட்ராப்போட ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ். அதாவது ஸ்டார்டிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறான். இந்த ஒயிட் லிஸ்ட் அப்படிங்கிற இடத்துல இருக்க ஃபண்ட் ரைஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும். இதெல்லாம் மோஸ்ட்லி நிறைய வாட்டி சேஞ்ச் ஆகும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒயிட் லிஸ்ட் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் உள்ளே போய் உங்களோட மெயில் ஐடியை மட்டும் கொடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒயிட் லிஸ்ட்டில் அட்டன் பண்ணி மட்டுமே, அதாவது இயர்லி ஒன்ஸ் ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஏர்ட்ராப்ஸாக நிறைய வந்திருக்கு. சரியா? ஜஸ்ட்டு இந்த இடத்துல நம்மளோட மெயில் ஐடி மட்டும் தான் கேட்பான். ஒயிட் லிஸ்ட்டில் இருக்கிற மோஸ்ட்லி உங்களோட மெயில் ஐடி மட்டும் தான் கேட்பானே. இது பாருங்க, மெயில் ஐடி, அடுத்து வேலட் அட்ரஸ். இது ரெண்டையுமே, மெயில் ஐடிங்கிறது நம்ம கொடுத்துட்டோம். வேலட் அட்ரஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்து கிரியேட் பண்ண தெரியுமா வேலட்டு, சாரி இந்த இடத்துல வேலட் கிரியேட் பண்ண தெரியுமா, இந்த இடத்துல சாரி இந்த இடத்துக்கிட்ட அட்ரஸ் இருக்கும். அதாவது இந்த இடத்துக்கிட்ட இது தொட்டு இது வரைக்கும் பாருங்க, காப்பி பண்ணுறது. இதில் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே கொடுக்கறது இந்த ETH தான். ஏன்னா சப்போஸ் அவன் வந்து நார்மலாக வேலட்டோட அட்ரஸ் கேட்குறான் அப்படின்னா நம்ம ETH கொடுக்கலாம். ETH கொடுத்தாலே போதும். சப்போஸ் அவன் வந்து சொலானா இது கேட்குறான், இல்லை வேறு ஏதாச்சும் கேட்குறான், இப்போ சொலானாங்கிறது ஒர்க்கில் இந்த பிளாக் செயினை மட்டும் கேட்குறான் அப்படின்னா நம்ம இதை போய் கொடுத்தாலும் எடுத்துக்காது. சரியா? நார்மலாக வேலட் அட்ரஸ்ன்னு கேட்டிருக்கான், அதனால் இதை என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா காப்பி பண்ணி இந்த இடத்துட்ட பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு கொடுத்து ஜாயின் ஒயிட் லிஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒயிட் லிஸ்ட்டில் ஆட் ஆகிட்டோம். எத்தனாவது க்யூவில் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் மோஸ்ட்லி இப்படி வருது அப்படின்னா ஜஸ்ட் மெயில் ஐடி கொடுத்து உங்களோட வேலட் அட்ரஸை கொடுத்து வச்சுக்கோங்க. அதுவுமே இந்த ஏர்ட்ராப் அப்படிங்கிறது போய் செக் பண்ணி பாருங்கள். இதை நான் முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன். என்னோட ட்விட்டரில் போய் இவன் வந்து ஆக்டிவாக இருக்கானா, ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஒயிட் லிஸ்ட்டில் வர்றது பரவாயில்ல, எல்லோட்டிக்கு வச்சுருக்கான். ஸ்டார்டிங்கில் ஒயிட் லிஸ்ட்டில் வர்றது என்னென்னா மோஸ்ட்லி எப்படி இருக்கும் அப்படின்னா எந்த ஒரு டிக்குமே இருக்காது, ஃபாலோவர்ஸ் கம்மியாக தான் இருப்பாங்க. பரவாயில்ல, இவன் வந்தப்பயே வந்து நல்ல ஒரு இதோடு தான் வச்சுருக்கான். டெய்லி போஸ்ட்டு போடுறானா இவனை, அதாவது என்னென்னா இவன் யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறான், இவனை யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத சின்னதாக செக் பண்ணி பாருங்கள். சரியா? ஓகே, இப்போ வந்து அவன் எப்படி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம அதில் வந்து இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்மளோட மெயில் ஐடி, அடுத்து வேலட் அட்ரஸ் கொடுக்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம ஏர்ட்ராப் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா? நம்ம அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அவன் எலிஜிபிள் க்ரைட்டீரியா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுப்பான். அதையுமே இதிலே பார்த்துக்கலாம். இங்கே கொடுத்துருக்கான் பாருங்க, ரிவார்ட் செக்கர். இந்த இடத்துல போகிறீங்க, இந்த இடத்துல போய் நீங்கள் வந்து இப்போ ஏதாச்சும் இந்த பபிள் கொடுத்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஆனால் இவன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டான், அதாவது ஏர்ட்ராப் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து நீங்கள் வந்து செக் பண்ணணும் நீங்கள் அதுக்கு எலிஜிபிள் ஆகிருக்கீங்களா அப்படின்னு. மோஸ்ட்லி எதை மாதிரி எலிஜிபிள் தான் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து இவ்வளோ பாயிண்ட்ஸ் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி, பாயிண்ட்ஸு கிட்டத்தட்ட இந்த நம்பர்ஸ்குள்ளே இருக்கணும், இதை மாதிரி தான் இருக்கும். இருங்க அதை நான் காட்டுறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு. மோஸ்ட்லி இப்போ நீங்கள் எந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இது மாதிரி தான் ஒரு வெப்சைட் கொடுத்துருப்போம். அதாவது நீங்கள் இதில் போய் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு. இப்போ வந்து நான் ரீசெண்டாக ஒன்று அட்டன் பண்ணேன். அதில் வந்து ஜஸ்ட் நம்மளோட வேலட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அங்கே கொடுத்துருந்துருமா அந்த வேலட்டை இதில் நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கனெக்ட் பண்ணிவிட்டு அவன் என்னென்ன கனெக்ட் பண்ண சொல்கிறான் அப்படிங்கிறத பார்த்துட்டு கனெக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல செக் கொடுத்தோம் அப்படின்னா செக் ஆகிடும். அதாவது நம்ம எலிஜிபிள் ஆகிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது. நம்ம வந்து ஓகே நம்ம எலிஜிபிள் ஆகிட்டோம் அப்படிங்கிறப்ப அவன் சைட்லேருந்து அடுத்து ஸ்னாப்சாட் எடுப்பான். ஸ்னாப்சாட் எடுத்து நம்ம அக்கௌண்ட் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத அவன் வந்து வெரிஃபை பண்ணி ஒரு இது மாதிரி கொடுப்பான். அதாவது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 1000 பாயிண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ நான் சொல்கிறது வந்து என்னென்னா ஏர்ட்ராப் ஒவ்வொரு ஏர்ட்ராப்புக்கும் மாறும். சரியா? ஸ்னாப்சாட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஏர்ட்ராப் பற்றி இப்போ நான் சொல்கிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 1000 பாயிண்ட் வச்சுருக்கீங்க. அவன் எப்படி கொடுப்பான் அப்படின்னா டோக்கன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்போ இப்போ நீங்கள் வந்து 10 பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு நான் ஒரு டோக்கன் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இது வந்து ஏர்ட்ராப் மாறும். அதாவது இப்போ நான் 10 பாயிண்ட்டுக்கு ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்லுவான். இல்லை அப்படின்னா 1க்கு 1 கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது மோஸ்ட்லி அவங்க எவ்வளோ அந்த ஏர்ட்ராப், அதாவது நீங்கள் பார்க்குறீங்களே
ஃபண்ட் அதிகமாக ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம ரிவார்டு கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்கலாம். ஃபண்ட் ரொம்ப கம்மியாக ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம ரிவார்டு கொஞ்சம் கம்மியாக எதிர்பார்க்க முடியும். சரியா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இது நம்ம ஓரளவு செக் பண்ணதுக்கப்புறம் அதாவது அது வந்து அந்த காயின் வந்து மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மள்ட்ட எவ்வளோ டோக்கன் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்துடும். சரியா? வந்ததுக்கப்புறம் மோஸ்ட்லி அவன் 2 ஆப்ஷன் கொடுப்பான். ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஸ்டேக் பண்ணுறது. அதாவது நம்ம வெப்சைட்டில் ஸ்டேக்கிங் ஆப்ஷன் கொடுப்பான். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, சரி இந்த இடத்துல பார்த்தோம்ல ஸ்டேக் பண்ணுறது. அதே மாதிரி நம்ம ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுறது இல்லை, ஏர்ட்ராப் நம்ம வந்ததுக்கப்புறமும் அந்த ஏர்ட்ராப் அதான் நம்ம அட்டன் பண்ணியிருக்க ஏர்ட்ராப் வந்து மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமும் ஒரு சின்னதாக ஒரு ஆப்ஷன் மாதிரி கொடுப்பான். அதாவது நீங்கள் ஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் வந்து 100% கிடைக்கும். நீங்கள் இத்தனை நாள் ஸ்டேக் பண்ணுறீங்க, அத்தனை நாள் ஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் நான் காட்டுறேன், எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். கைஸ் ஸ்டேக்கிங் இது பண்ணி அதாவது கிளைம் பண்ணுறப்ப ஸ்டேக்கிங் ஆப்ஷன் காட்டும். ஆனால் இப்போ நான் அந்த லிங்க்கு போய் எடுத்தால் இன்வேலிடு இதாகிட்டு அப்படிங்கிற மாதிரி வருது. ஆக்சுவலாக மோஸ்ட்லி நம்ம ஏர்ட்ராப்பில் கிளைம் பண்ணுறோம் அப்படின்னா அவன் ஒரு குறிப்பிட்ட டேட் வச்சுருப்பான். அதுக்குள்ளே கிளைம் ஆனால் தான் கிளைம் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா டேட் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பிரி ஆகிடும், அந்த லிங்க்கும் எக்ஸ்பிரி ஆகிடும். அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நார்மல் ஸ்டேக்கிங் அதாவது ஸ்டேக்கிங் பண்ணிக்கிட்டே இருப்போம்ல, அதுலேருந்து ஒரு இது மாதிரி கொண்டு வந்திருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு சொலானா அதாவது இப்போ நீங்கள் ஏர்ட்ராப்பில் கிளைம் பண்ணது சொலானா அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காட்டும் உங்கள்கிட்ட எவ்வளோ காயின் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்து ஸ்டேக் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டேக் ஆகிடும். இப்போ வந்து என்னென்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆனுவல் பர் ஈல்டு ஏபிஒய் தான் ஃபுல் ஃபார்ம், மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் அதெல்லாம். இப்போ நீங்கள் இது ஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை 6.2% இது மாதிரி வந்து கிடைக்கும். இது வந்து ஸ்டார்டிங்கில் அதாவது ஏர்ட்ராப்பில் வர்றதுக்கு மோஸ்ட்லி வந்து எப்படி கொடுத்துருப்பான் அப்படின்னா ஸ்டேக்கிங் எப்படி இருக்கும் அப்படின்னா 30 days 60 days 90 days அப்படி இருக்கும். இல்லை அப்படின்னா 3 month 6 month 12 month இப்படி இருக்கும். இதில் மோஸ்ட்லி எப்படி வச்சுருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 month பண்ணுறீங்க அப்படின்னா 50% ஆகும், 12 month பண்ணுறீங்க அப்படின்னா 100% வச்சுருப்பான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் 30 days 60 days 90 days சொன்னோன்னே இதில் வந்து நீங்கள் 60 days பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு $10 அளவுக்கு வச்சுருக்கீங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு ரிவார்டு வந்திருக்கு அப்படின்னா அந்த $10 வந்து நீங்கள் 60,000 விட்ரால் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அதில் பாதி உள்ள அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு அந்த காயின் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான் மோஸ்ட்லி. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து அதையுமே கிளியராக சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு ஏர்ட்ராப்பில் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லோரும் செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. செல் பண்ண ப்ரைஸ் அப்படியே ட்ராப் ஆகும். கைஸ் இது வந்து இப்போ ரீசெண்டாக கொடுத்த ஒரு ஏர்ட்ராப்பு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த இடத்துல வந்து கிளைம் ப்ராசஸ் ஆரம்பிச்சிச்சு, அப்படியே சரன்னு ட்ராப் ஆகிட்டு பாருங்கள். இப்படி தான் இருக்கும் மோஸ்ட்லி வந்து ஒரு 60% ஆஃப் ஏர்ட்ராப் வந்து இப்படி தான் இருக்கும். மோஸ்ட்லி கீழே வந்துடும். ஒரு சில ஏர்ட்ராப் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துலேருந்து கீழே வந்து திரும்பி மேலே ஏற ஆரம்பிக்கும். இங்கேருந்து திரும்பி மேலே ஏறி இருக்கு பாருங்க. இதே மாதிரி எல்லா ஏர்ட்ராப்பும் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்காது. அதே மாதிரி இப்போ வந்து நம்ம ஸ்டேக்கிங் பண்ணுறதை பற்றி சொன்னோம். அதாவது நமக்கு இது வந்து ஆப்ஷனாக தான் வச்சுருந்தான். நம்மளால் அந்த காயினை வந்து ஃபுல்லாக வெளில எடுத்துக்க முடியும், இல்லை அப்படின்னா நம்ம ஸ்டேக் பண்ணிக்க முடியும். இதில் அப்படியே வந்து இன்னொரு விஷயம் இருக்குது, அதாவது வெஸ்டிங் பீரியட். சரி, இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம டோக்கன்ஸ் எப்படி வெளில எடுக்கிறதுன்னு பார்த்தோம்ல. இதில் வந்து ஸ்டேக்கிங் ஆப்ஷன் மூலிமா ஸ்டேக் பண்ணுறது மாதிரியும் நம்மளோட வேலெட்டுக்கு எல்லாம் விட்ரால் பண்ணுற மாதிரியும் பார்த்தோம். இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் வந்து என்னென்னா வெஸ்டிங் பீரியட் அப்படிங்கிறது இப்போ நம்ம உதாரணத்துக்கு வந்து ஒரு 100 காயின்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா நல்ல ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது அவனுக்கே ஓரளவு ரிலைஸ் ஆகுது சப்போஸ் அப்படிங்கிற பட்சத்தில் அதிகமாக வந்து அந்த காயினை வந்து டம்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற பட்சத்துக்கு அவன் அந்த காயினை வந்து ஒரு 60% வெஸ்டிங்கில் போடுவான். அதாவது லாக் பண்ணிடுவான். நம்மளோட வேலெட்டில் தான் இருக்கும், ஆனால் லாக் ஆகிடும். எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன். இது வந்து நான் போன இயர் அட்டன் பண்ண ஒரு ஏர்ட்ராப். சரி, ஸ்டார் கீ அப்படிங்கிறது இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 90% ஆஃப் இதை வந்து 90கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 70% இதை வந்து அப்படியே ஸ்டேக் பண்ணிட்டாங்க, வெஸ்டிங்கில் போட்டாங்க. என்னால் இதை வந்து இந்த இடத்துக்கிட்ட பார்க்குறீங்களே, என்னால் இதை வந்து நெக்ஸ்ட் இயர் தான் என்னால் கிளைம் பண்ண முடியுமே. ஆனால் அதுக்குள்ளே வந்து ப்ரைஸ் நல்லா செம ட்ராப் ஆகிட்டு ஃபுல்லாகவே. ஒரு காயினோட ப்ரைஸ் பாருங்கள், வச்சுருக்கதை பாருங்கள், அவ்வளோதான். இது வந்து எனக்கு கேட்டிங்கன்னா இதை நான் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி தான் அட்டன் பண்ணேன். இன்வெஸ்ட் பண்ணது கூட எனக்கு கிடைக்குமான்னு தெரில அந்தளவுக்கு. நான் எப்படி இருந்தாலும் இப்போ நான் வந்து எனக்கு மட்டும் இல்லை,
மோஸ்ட்லி வந்து நிறைய பேருக்கு அன்றைக்கி வந்து அன்லாக் ஆகும். அந்த சமயம் ப்ரைஸ் இன்னுமே ட்ராப் ஆகிடும். லிஸ்டிங்கில் போகுது அப்படின்னா கம்மியாக பண்ணுறாங்க அப்படின்னா கம்மியாக ஏர்ட்ராப் சேர்த்து பண்ணிகிட்டு இருக்காங்களா அவங்களுக்கு வந்து ஒரு ட்ராபேக் தான். ஓகே, அதாவது இப்போ அவன் எப்படி கொடுப்பான் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? அடுத்து ஏர்ட்ராப்பில் வந்து ஒரு 5 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் வந்து என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து நம்மளோட வேலட் அட்ரஸ் மட்டும்தான் கேட்பான். அதாவது இந்த ஒரு இதுக்கு வந்து நான் வேலட் அட்ரஸ் கொடுத்தேனே, அதை மாதிரி உங்களோட வேலட் அட்ரஸ் கேட்குறான் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து இந்த இடத்துல இருக்க இடிஹெச் இதை தான் காப்பி பண்ணணும். வேறு எதையுமே காப்பி பண்ணக்கூடாது. சரியா? வேறு எதை காப்பி பண்ணி நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக அது அந்த இடத்துல வந்து சொல்லும் இது வந்து இடிஹெச், அதாவது எத்திரியம் அட்ரஸ் இல்லை அப்படிங்கிறத சொல்லும். அந்த சமயம் உங்கள்கிட்ட என்ன கேட்குறாங்களோ அதை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்த டைப் வந்து என்னென்னா சின்ன டாஸ்க். அதாவது நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா வேணும்னு சொல்லியிருந்தேனே, டெலிகிராம், ட்விட்டர் இதெல்லாம் இருக்கும்ல. அந்த டாஸ்க்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ டெலிகிராம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சின்னதாக கேம் விளாட்ற மாதிரியும், அடுத்து ட்விட்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க போடுற போஸ்ட்டுக்கு வந்து நம்ம லைக்கு ரீட்வீட் இது மாதிரி தான் இருக்கும். இருங்க நான் அதையுமே நான் காட்டுறேன். இருங்க எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணது. சரியா? இங்கே பாருங்கள், இங்கே எனக்கு கம்ப்ளீட் பண்ண எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்து பாயிண்ட்ஸ் வரும். அதே மாதிரி மோஸ்ட்லி வந்து டெய்லி செக்இன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நிறைய ஏர்ட்ராப்பில் வந்து டெய்லி செக்இன் ஆப்ஷனை டெய்லி மோஸ்ட்லி கொடுத்துருப்பான். ஜஸ்ட்டு வந்து டெய்லி வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரி, இந்த இடத்துல ரிவார்ட்ஸ் வைக்கிறேன். இது மாதிரி தான் இது ஒரு டைப்பு. அதாவது நம்ம இந்த இடத்துல பார்த்தோம்ல பவுண்டரி டைப்பில் இது ஒரு டைப்பு. அடுத்து வந்து ஹோல்டர் ஏர்ட்ராப். ஹோல்டர் ஏர்ட்ராப் அப்படிங்கிறது இது இன்வெஸ்ட்மெண்ட், பியூர் இன்வெஸ்ட்மெண்ட். எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு காயினை வந்து இவன் ஸ்டேக் பண்ண சொல்லுவான் என்னோட வெப்சைட்டில். இருங்க அதையுமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா இடிஹெச் வந்து ஸ்டேக் பண்ணுறது மூலயமா அவன் கொடுக்குற வந்து காயின்ஸ் இது ஆக்சுவலாக வந்து முடிஞ்சிருச்சு. சரியா? முடிஞ்சதுக்கப்புறமும் இந்த ப்ராசஸ் அவன் இன்னும் கண்டினியூ தான் வச்சுருக்கான். எப்படி அப்படின்னா இந்த பவர் ஃபினான்ஸ் அப்படிங்கிறதுல போய் உங்களோட இடிஹெச், அதாவது உங்களோட இப்போ நீங்கள் இதை போகிறீங்க அப்படின்னா உங்களோட வேலட் அதில் கனெக்ட் பண்ண சொல்லும். இந்த இடத்துல பாருங்கள், நியூ ஆப். சரி, ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, வந்துட்டு இதில் வந்து வேலட்டை கனெக்ட் பண்ணி நம்மள்ட்ட எவ்வளோ இது இருக்கோ அதை அப்படியே ஸ்வாப் பண்ணி ஸ்டேக் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேக் ஆகிடும். அதுக்கேற்ற ரிவார்ட்ஸை அவன் கீழே கொடுப்பான். இந்த ரிவார்ட்ஸை வந்து நம்ம விட்ரால் பண்ணிக்க முடியும். இது வந்து அவன் லிஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ்லாம் இருந்துச்சு. இவன் மார்க்கெட்டில் இப்போ லிஸ்ட் ஆகிட்டான். லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமும் இதை அப்படியே கண்டினியூ பண்ணுறான். இதில் ஹோல்டர் ஏர்ட்ராப்பில் இன்னொரு பெனிஃபிட் அப்படின்னா அவன் லிஸ்ட் ஆனதுக்கப்புறமும் மோஸ்ட்லி அந்த ஏர்ட்ராப் அப்படியே கண்டினியூ ஆகும். சரியா? அடுத்து எக்ஸ்க்ளூசிவ் ஏர்ட்ராப். எக்ஸ்க்ளூசிவ் ஏர்ட்ராப் அப்படிங்கிறது அவனோட ஓன் வெப்சைட்டில் வந்து டெஸ்ட்நெட் இருக்கும், அதை அட்டன் பண்ண சொல்லுவான். பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இப்போ இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஓன் வெப்சைட்டில் வந்து நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு இது எல்லாத்துலேயுமே உங்கள் வேலட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்கள் வேலட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் இருங்க, இப்போ நான் இதை காப்பி பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இடத்துல போய் கொடுத்து வேலட் கேட்குதா, இந்த இடத்துல நம்மள்ட்ட இப்போ ஓகேஎக்ஸ் தான் பார்த்தோம். ஓகேஎக்ஸ் கொடுத்து கனெக்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆனதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட, அதாவது இவனோட இது இருக்குது தெரியுமா, இவனோட நேட்டிவ் காயினை ஆட்டோமேட்டிக்காக அதில் ஆட் பண்ண சொல்லி கேட்கும். இருங்க, ஒரு சில நேரத்தில் அதுவே ஆட் ஆகிடும். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஆட் டெஸ்ட்நெட் மேனுவல் இருக்குல்ல, இதை கொடுத்து இதை நம்ம அப்படியே கொடுத்தீங்க அப்படின்னா ஆட் டெஸ்ட்நெட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட இதில் டெஸ்ட்நெட் ஆட் ஆகிடும். அதை வந்து நம்மளோட எக்ஸ்டென்ஷனில் போய் பார்த்துக்க முடியும். இந்த இடத்துல கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். சப்போஸ் இதில் தெரில அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட நெட்வொர்க்கில் கஸ்டமைஸ் இல்லை சிஆர்பி சாரி ஆர்பிசி இதில் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் இருக்கும். இது இருக்குது பாருங்கள், இதான். இப்படி தான் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு டெஸ்ட்நெட் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது எக்ஸ்க்ளூசிவ் ஏர்ட்ராப் இருக்குல்ல, எக்ஸ்க்ளூசிவ் ஏர்ட்ராப் இருக்குல்ல, இதை வந்து நம்ம இப்படி தான் அட்டன் பண்ணுவோம். மோஸ்ட்லி அவனோட கம்யூனிட்டி வந்து ரொம்ப எங்கேஜாக வச்சுருப்பான். இது வந்து
டெய்லி டாஸ்க், அதாவது என்னன்னா டெய்லி செக்கினை தாண்டி இது வந்து டெய்லி டாஸ்க் மாதிரி டெய்லியுமே டாஸ்க் கொடுத்துக்கிட்டு இருப்பான். அடுத்து இந்த ராஃபில் ஏர்ட்ராப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு லாட்ரி பேஸ் மாதிரி. இப்போ வந்து வேலட்டை கேட்காம அவன் டிஸ்கார்டோட யூசர் நேமை கேட்பான், ஒரு சில நேரம் வந்து ட்விட்டரோட யூசர் நேமை கேட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ரிவார்ட்ஸ் கொடுப்பான் மோஸ்ட்லி. அது இது மாதிரிலாம் வருது தெரியுமா? இப்போ டிஸ்கார்டாக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், இது மாதிரிலாம் யூசர் நேம் வச்சு ரிவார்ட்ஸ் கொடுக்குறான் அப்படின்னா அது மோஸ்ட்லி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மோஸ்ட்லி ஒரு $10 சப்போஸ் நமக்கு நல்ல ஃபாலோவர்ஸ் இருக்குது, நம்ம வந்து கிரிப்டோ ரிலேட்டடாக போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் ஹை ரிவார்ட்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் நார்மலான ரிவார்ட்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். சரியா? முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ஒரு ப்ராஜெக்ட் எப்படி ரிசர்ச் பண்ணணும், அடுத்து நம்மளோட வேலட் எப்படி செட் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்டில் எப்படி நம்ம எங்கேஜாக இருக்கிறது, அடுத்து நம்ம என்னென்ன விஷயம் கொடுக்கணும், அடுத்து அவன் என்னென்ன விஷயம் வந்து நம்மளை செக் பண்ணுவான் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்படி சொல்லியிருந்தேனே, அதாவது 2 விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு. அவனுக்கும் பெனிஃபிட், நமக்கும் பெனிஃபிட். ஃபஸ்ட்டு விஷயம், அவனோட பிராண்டை நல்லா இதாக க்ரோத் ஆகும், நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்து ஃப்ரீயாக நமக்கு ஒரு அசட் கிடைக்கும். சரியா? அவனோட கம்யூனிட்டி இப்போ வந்து என்னென்னா மோஸ்ட் ஆஃப் தி பார்க்குறீங்களா, அதாவது இந்த இடத்துல சொன்னேன்னே இவ்வளோ காயின்ஸுக்குமே வந்து எல்லாமே இருக்குது. அவனோட டிஸ்கார்ட், டெலிகிராம் எல்லாமே இருக்குது. அது எல்லாத்துலேயுமே நல்ல கம்யூனிட்டி பில்டு பண்ணியிருக்கான். கம்யூனிட்டியில் ஆக்டிவாக இருக்க பர்சன்ஸுக்கு அவன் செலக்டாக சூஸ் பண்ணி ரிவார்ட்ஸும் கொடுத்துருக்கான். சரியா? அடுத்து இதில் ரிஸ்க் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லாவே ரிஸ்க் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஸ்கேம், எக்கச்சக்கமாக ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து என்னென்னா நீங்கள் நார்மலாக யூடியூப்பில் போய் கிரிப்டோ ஏர்ட்ராப் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய ஏர்ட்ராப்ஸ் வரும். ஒரு சில ஏர்ட்ராப்ஸ் வந்து ரியலாகவும் இருக்கும், ஒரு சில ஏர்ட்ராப்ஸ் வந்து ஃபேக்காகவும் இருக்குது. ஃபேக்கான ஏர்ட்ராப் எதுவுமே வந்து இந்த வெப்சைட்டில் லிஸ்ட் ஆகாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் லிஸ்ட் ஆகிற ஏர்ட்ராப் மோஸ்ட்லி வந்து ஸ்கேம் பண்ண முடியாது. இவனே வந்து நிறைய வெரிஃபிகேஷன்ஸை வச்சு தான் இதுக்குள்ளேயே வரான். ஏன்னா லேட் ஆகுமே தவிர, அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஏர்ட்ராப் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கீங்க, திருதுப்புன்னு வந்து அப்படியே டாஸ்கே இல்லாமல் ஸ்டாப் ஆகிடும். அதையுமே சொல்லியிருப்பான். எதனாலன்னு பார்க்குறப்ப ஃபண்டு இல்லாமல் அப்படியே நிற்கும். அதை மாதிரி. சரியா? ஆனால் இது மோஸ்ட்லி நீங்கள் அட்டன் பண்ணுறது இதிலே அட்டன் பண்ணுங்கள். வெளில போய் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கேம் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களோட வேலட், அதாவது உங்களோட வேலட் இருக்குல்ல, உங்களோட வேலட்டை வந்து மோஸ்ட்லி ஏகப்பட்ட வெப்சைட்ஸில் கனெக்ட் பண்ணாதீங்க. அதில் இருக்க, அதாவது கிரிப்டோ ரேங்கில் உள்ள ஏர்ட்ராப்பில் வெப்சைட்டை மட்டும் கனெக்ட் பண்ணுங்கள், வேறு எந்த இதுலையும் கனெக்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி யாருமே நீங்கள் ஒரு ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட யாருமே சீட் ஃபேஸ் அப்படிங்கிறது கேட்க மாட்டாங்க. சீட் ஃபேஸ் அப்படின்னா செட்டிங்ஸ், சாரி, இந்த இடத்துல இருக்குல்ல, இதை வந்து யாருமே கேட்க மாட்டாங்க. இதை சப்போஸ் யாராச்சும் இதை மாதிரி எப்படி ஸ்கேம் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட யூசர் ஐடி எல்லாமே வந்து டெலிகிராம், டிஸ்கார்டில் இருக்கும். என்ன பண்ணுவான் அப்புறம், அதாவது நீங்கள் ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுறதுலேருந்து நாங்கள் காண்டாக்ட் பண்ணுறோம், உங்களோட வேலட் வந்து செலக்ட் ஆகிருக்கு, உங்களோட சீட் பேஸை சென்ட் பண்ணுங்கள், நாங்கள் வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பான். தயவுசெய்து வந்து சீட் பேஸை யாருமே கேட்க மாட்டாங்க. தயவுசெய்து கொடுக்காதீங்க. அதே மாதிரி ப்ரைவேட் கீ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். அதாவது சீட் பேஸ், ப்ரைவேட் கீ. சீட் பேஸ் வந்து இது மாதிரி 12 வேர்ட்ஸில் இருக்கும். ப்ரைவேட் கீ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது மாதிரி ஒரு இதில் இருக்கும், இந்த ஃபார்மில் இருக்கும். சரியா? இது வந்து சீட் ஃபேஸ் வந்து மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்துருக்கும். ப்ரைவேட் கீ வந்து ஒவ்வொரு செயினுக்கும், அதாவது பிட்காயின், எத்தீரியம், இது மாதிரி ஒவ்வொரு செயினுக்கும் வந்து தனித்தனியாக இருக்கும். சரியா? ஓகே. அடுத்து வந்து டேக்ஸு. டேக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிரிப்டோக்கு வந்து டேக்ஸ் நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரில. இப்போ வந்து முன்னிலேருந்தே இருக்குது. இப்போ வந்து 30% டேக்ஸுங்கிறது இருந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் கிரிப்டோலேருந்து எடுக்கிற ப்ராஃபிட்டை இது வந்து அவன் எப்படி கன்சிடர் பண்ணுறான் அப்படின்னா, இந்தியன் டேக்ஸ் பற்றி சொல்லிகிட்டு இருக்கான். இந்தியன் டேக்ஸில் வந்து இதை வந்து அவன் கிஃப்டாக தான் கன்சிடர் பண்ணுறான். கிரிப்டோவில் உங்களுக்கு கிஃப்ட் வருது, ரிவார்டாக வருது, அதுக்கு வந்து நீங்கள் 30% டேக்ஸ் கொடுத்து தான் ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் $10 வந்து விட்ரால் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் $3 கவர்மெண்ட்டு கொடுத்தே ஆகணும். சரியா? அடுத்து வந்து சிபில் அட்டாக். இப்போ வந்து என்னென்னா நம்மளால் இப்போ முன்னாடி காமிச்சு தருமா இந்த இடத்துக்கிட்ட வேலெட்டு, இதே மாதிரி நம்மளால் ஏன் மல்டி வேலெட்டை க்ரியேட் பண்ணி ஒரே மல்டி வேலெட்ஸு, மல்டி டிஸ்கார்டு, மல்டி டெலிகிராம் பண்ணி நம்மளே நிறைய இது பண்ணலாம்ல. அதுதான் ஒரு சில ஏர்ட்ராப் என்ன பண்ணுவான் அப்படின்னா
நீ என்கிட்ட வேலைட்ட கனெக்ட் பண்ணியிருக்க, நீ என்கிட்ட கொடுத்துருக்க. ஸோ நீ வந்து என்னன்னா சிபில் ரிப்போர்ட்டை கொடு அப்படிங்கிற மாதிரி. இது வந்து என்னன்னா நம்ம நார்மல் சிபில் ரிப்போர்ட் கிடையாதுங்க. இதில் காட்டுற சிபில் வந்து என்னன்னா நார்மல் சிபில் ரிப்போர்ட் கிடையாது. அதுக்கு நிறைய ஒரு வெப்சைட் இருக்குது. அதாவது இவனே ஒரு வெப்சைட்டை ரேங்க் பண்ணுவான், இல்லை அப்படின்னா அவனே பண்ணுவான். இப்போ உதாரணத்துக்கு கேட்டிங்கன்னா இவன் வந்து இன்னும் ஆரம்பிக்கல, ஓகேவா? இந்த பேட்ராம் அப்படிங்கிற ஏட்ராப் வந்து இன்னும் ஆரம்பிக்கல. ஒரு சில ஏட்ராப் இது வந்து லாஸ்ட் கட்டம். அதாவது நம்ம வந்து செலக்ட் ஆகிருக்கோம், எல்லாமே இருக்குது அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து அதாவது அந்த காயின் வந்து வரத்துக்கு முன்னாடி இருக்க லாஸ்ட் இது, நீ சிபிலை கனெக்ட் பண்ணு, நீ சிபிலை கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஏன்னா ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு தான் சிபில் ரிப்போர்ட் கொடுக்க முடியும். அந்த சிபில் ரிப்போர்ட் அப்படிங்கிறது நம்மளோட பேன் கார்டு, ஆதார் கார்டை கொடுத்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் தான் மோஸ்ட்லி வந்து சிபில் ரிப்போர்ட்டை கொடுக்கறது இந்தியன் பேஸ்ட் கம்பெனி தான் கொடுப்பாங்க. அதை நம்ம தான் ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிடுவோம், சரியா? அடுத்து உங்களுக்கு மோஸ்ட்லி சொல்லியிருப்பேன் எப்படி ஸ்கேமர்ஸ்டேருந்து எஸ்கேப் ஆகுறது அப்படின்னா. இதில் மோஸ்ட்லி இல்லை, சப்போஸ் இந்த கிரிப்டோ ரேங்க்கில் இல்லை அப்படின்னா அந்த ஏட்ராப் பண்ணாதீங்க, தயவுசெய்து பண்ணாதீங்க. சொல்லுவான் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து லிங்க்கை கொடுத்தாலே போதும், $100 $200 அப்படின்னு. இது மாதிரிலாம் நான் நிறைய ஏமாந்துருக்கேன். ஆனால் என்கிட்ட ஒன்றும் இல்லை, அது வேறு விஷயம். தெரிஞ்சிடும். ஒரு $2 $3 இருந்தால் கூட விட மாட்டானுங்க, தூக்கிட்டு போயிடுவானுங்க. அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட ப்ரைவேட் கீயை வந்து சேஃபாக வச்சுக்கோங்க. ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே. சப்போஸ் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக இன்னொரு வீடியோ வந்து நான் போடுறேன், சரியா? ஓகே கைஸ், பாய்.